50 லட்சம் முட்டையா? அடுத்த மாசம் 1 கோடி முட்டையா? முட்டைனாலே நம்ம ஊர் தானே. முட்டைன்னு சொன்னாலே நாமக்கல் இதான் ஞாபகத்துக்கு வருதுல்ல. நம்ம ஊர் முட்டைக்கு இவ்வளோ டிமாண்டா? வெல்கம் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் அண்ட் நான் உங்க வைத்தி. நம்ம ஊர் முட்டை, அதாவது நாமக்கல், இது முட்டைக்கான ஒரு பெரிய ஹப்பாவே இருக்கு. ஸோ நம்ம ஊர்லேருந்து நிறைய முட்டை ஏற்றுமதி பண்றாங்க. இந்த ஏற்றுமதி பண்றதுல ஜென்ரலாக மிடில் ஈஸ்ட், அதாவது இந்த துபாய், அரப் அந்த கண்ட்ரீஸ்க்குலாம் போயிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில், அதாவது டிசம்பர் மாசத்துல மலேசியா நாடு, மலேசியா 50 லட்சம் முட்டை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேருந்து, நாமக்கல்லேருந்து. மலேசியாவில் ஒரு பெரிய தலைவர் நாமக்கல்லை விசிட் பண்ணிட்டு, இந்த ஃபார்ம்லேருந்து தான் எங்களுக்கு முட்டை வேணும், இங்கேருந்து தான் நாங்கள் ஏற்றுமதி பண்ண போகிறோம், இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால நாமக்கல்லேருந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் முட்டை இங்கேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அண்ட் மற்ற சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, இந்த பக்கம் தாய்லாந்து, இந்தோனேஷியா, நிறைய கண்ட்ரி, சிங்கப்பூர் அப்படின்னு. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்தியாவிலேருந்து நாமக்கல்லேருந்து தான் இம்போர்ட் பண்ண போகிறதா ஒரு புது நியூஸ் வெளியே வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1 கோடி முட்டை வரைக்கும் ஒரு மாசத்துல ஏற்றுமதி ஆக போகுது இந்த பர்டிகுலர் மார்க்கெட்ல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இதனால நாமக்கல் முட்டைக்கு ஆல்ரெடி ஒரு டிமாண்ட் இருக்கு, ஆல்ரெடி நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு, அண்ட் நல்ல காஸ்ட்டும் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு நியூ மார்க்கெட் ஓப்பன் பண்றதுனால இந்த முட்டையோட வேல்யூ இன்னும் அதிகரிக்கும் இல்லையா? ஸோ முட்டை இந்த மாதிரி ஏற்றுமதி நம்ம நாமக்கல்லேருந்து நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த எக் ஃபார்மிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியுமா? எக் ஃபார்மிங்லேயே 2 வகை இருக்குது. ஆக்சுவலாக இந்த கோழியை வச்சு பண்ணுறது தான் நமக்கு எக் ஃபார்மிங் தெரியும். மற்ற வகையான முட்டைகளும் இருக்குது. நாமக்கல்லில் நம்ம முக்கியமாக கோழியை வச்சு நம்ம சொல்லுவோமே. கோழி ஃபார்மிங் பண்ணுறதுலேயே 2 விஷயம் இருக்குது. ஒன்று எருவுக்காக, அதாவது மீட்டுக்காக பண்ணுறது ஒரு ஃபார்மிங். இன்னொன்று வெறும் முட்டைக்காகவே பண்ணுவாங்க. யூஸ்வலாக முட்டைக்காக பண்ணுற இடத்துல மீட்டுக்காக பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. முட்டை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த முட்டையும் எடுத்துகிட்டு எருவுக்காகவும் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் மோஸ்ட்லி முட்டைக்கு தனியான ஒரு ஃபார்ம், தனியான ஒரு போல்ட்ரி, எருவுக்கு தனியான ஒரு போல்ட்ரி அப்படிங்கிறது தான் பழக்கத்தில் இருக்குது. நாமக்கல்லில் பண்ணை பல வருஷமாக இருக்குது. ஆனால் 1960ஆம் ஆண்டுக்கு அப்புறமா அந்த பண்ணையில் இருக்கிற கோழிகள் நம்பர்ஸ் அதிகமாச்சு. இப்போ கிட்டத்தட்ட சில பேர்லாம் 1 லட்சம் கோழிக்கும் மேலே இருக்கிறதா சில பேர் சொல்கிறாங்க. அண்ட் இந்த பவுல்ட்ரி ஃபார்மிங், இந்த சிக்கன், இவங்கெல்லாம் இந்த ஃபார்மிங் பண்ணுறது எப்படி பண்ணலாம், எப்படி ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் என்ன சொன்னாருன்னா, 50,000 கோழிக்கு மேலே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் பவுல்ட்ரி ஃபார்மிங் பண்ண முடியும், இந்த பண்ணை வைக்க முடியும். அதுக்கு கம்மியாக நீங்கள் நான் வீட்டிலே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் தொழில் பண்ணலாம், ஆனால் அது லாபகத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு கோழி பண்ணை அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் பேங்க்ல நிறைய ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த ஸ்கீம் உங்களுக்கு கரெக்டோ நீங்கள் கோழி பண்ணை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் வைக்கலாம். பவுல்ட்ரி சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் வைக்க முடியும். ஓகேவா? நாமக்கல் பொறுத்த வரைக்கும் நாமக்கல்லில் வெட்டினரி காலேஜ் இருக்குது. அந்த வெட்டினரி காலேஜ் ரிசர்ச் பண்ணுறதுலேருந்து, அனலைஸ் பண்ணுறதுலேருந்து, அந்த கோழியோட ஹெல்த்து, அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், என்ன தீவனம் கொடுக்கணும், அந்த தீவனத்தில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா இன்புட்ஸும் கொடுக்கறதுல அந்த வெட்டினரி காலேஜ் ஹெல்ப் பண்ணுது. நம்ம பண்ணை வச்சிருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டோம், அந்த பண்ணையில் நீங்கள் கோழி எப்போலேருந்து வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு நாள், அதாவது முதல் நாள் கோழி பிறக்கும் இல்லையா, ஸோ டே ஓல்டு சிக் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணார். அப்படி தான் அதை டிஃபைன் பண்ணுவாங்களாம். அதாவது ஒரு நாள் வயசு அந்த கோழிக்கு. அந்த ஒரு நாள்லேருந்தே கோழியை வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள்லேருந்து 8 வாரம் வரைக்கும் அந்த கோழியை சிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 வாரம்லேருந்து 16 வாரம் வரைக்கும் அந்த கோழியை குரோயர் அப்படின்னு சொல்கிறாங்க. 16 வாரத்துலேருந்து 80வது வாரம் வரைக்கும் அந்த கோழியை லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேயர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பேர் லேயர் ஃபார்மிங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. நான்லாம் ரொம்ப நாள் வரைக்கும் லேயர் ஃபார்மிங் அப்படின்னு சொன்னால் அதை லேயராக பண்ணுவாங்க. இந்த கிராடல்ஸ்லாம் இருக்குல்ல, கேஜ்லாம் போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் அப்படி போடுவாங்க, அதான் லேயர் ஃபார்மிங் நினச்சேன். பட் அந்த கோழிக்கான டெஃபினேஷன், அந்த கோழிக்கான பேர் 16 வாரத்துலேருந்து 80வது வாரம் வரைக்கும் அந்த கோழிக்கு லேயர்ஸ் அப்படிங்கிற பேர் வச்சு கூப்பிடுறாங்க. நாமக்கல் பொறுத்த வரைக்கும் எருவுக்கு ஃபார்ம் பண்ணுறாங்களா, முட்டைக்கு ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னால், ஆப்வியஸ்லி தெரியும், நாமக்கல்லேருந்து தான் நம்ம நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஆப்வியஸாக முட்டைக்காக தான் பண்ணுறாங்க. அங்கே எருவுக்கு பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் நாமக்கல்லில் முட்டைக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, நாமக்கல்லோட வெதர், அங்கே இருக்கிற என்வாயர்மெண்டல் கண்டிஷன்ஸ், அங்கே சுற்றுச்சூழல், அது எல்லாமே ஒரு முட்டை பண்ணை அமைக்கிறதுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஏன் அப்படின்னா நாமக்கல்லில் ரெயின்ஃபால் ரொம்ப கம்மி, அண்டு கொஞ்சம் ட்ரையான கிளைமேட்டு, ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், வெதர் கொஞ்சம் சூடாக இருக்கும். அந்த சூடான கண்டிஷனில் கோழிகள் முட்டை இடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
எருவுக்காக கோழி வளர்க்குறது, அந்த எருவுக்காக கோழி பண்ணை வைக்கிறதுக்கு வந்துட்டு ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கணும். அதனால வந்து இந்த திருப்பூர் சைடு, கோயம்புத்தூர் சைடு அங்கெல்லாம் வந்துட்டு எருவுக்கான பண்ணை இருக்கும், முட்டைக்கான பண்ணை வந்து நாமக்கல் பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னார். தீவனை வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்டாக நேச்சுரல் தான். இந்த ரசாயனம்லாம் கலந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற எந்த விஷயத்தையும் வந்து பெருசாக கொடுக்கறதில்ல. மருந்தெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி டாக்ஸின்ஸ்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டினரி காலேஜ் இருக்குன்னு சொன்னால அந்த வெட்டினரி காலேஜ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதில் டெஸ்ட் பண்ணி அப்புறமா தான் கொடுக்குறாங்க. முக்கியமாக வந்து B12 விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக கொடுக்குறாங்க. இந்த கோழி எப்போலேருந்து முட்டையிட ஆரம்பிக்கும்? கிட்டத்தட்ட 18வது வாரத்துலேருந்து வந்து முட்டையிட ஆரம்பிக்கும். 80வது வாரம் வரைக்கும் முட்டை இட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு கோழி வந்து ஒவ்வொரு 28 மணி நேரம் இடைவேளைக்கும் ஒரு முட்டை இடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோழியெல்லாம் வாங்கணும்ல, ஒரே நாள்லேருந்து வந்து கோழியை வளர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா பெரிய கம்பெனிஸ்லேருந்து வந்து கோழி வாங்குற மாதிரி சொல்கிறாங்க. சுகுணா சிக்கன் இந்த பிராண்ட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்கெல்லாம் வந்துட்டு கோழியை வந்து ஃபஸ்ட் டே 1 day old சிக்கே வந்து விற்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கோழிக்கான விலை வந்து 35 ரூபா. ரெண்டாவது, கோழிக்கான இடம் ரொம்ப முக்கியம். சும்மா வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணி கோழி நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 30 கோழி போட்டுடலாம், 40 கோழி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாலாம் போட முடியாது. ஒரு கோழிக்கு 1 ஸ்கொயர் ஃபீட் இடமாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரூல். அப்போ தான் வந்து அந்த கோழியால் ஃப்ரீயாக மூவ் ஆக முடியும். அந்த எக் லேயிங்ஸ்லாம் வந்து அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கேஜ் வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த கேஜ் வந்து 20க்கு 14, 20 அடிக்கு 14 அடியாவது இருக்கணும். அந்த கேஜில் தான் வந்து கோழி வச்சாகும். இது வந்து நபார்டே ஒரு ரூலாக கொடுத்துருக்காங்க. 62 ஸ்கொயர் இன்ச்சஸாவது இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த கோழியோட மூவ்மெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபார்டில் ஒரு ரூலாகவே இருக்குது. இந்த கோழிகள் வந்து இடுற முட்டை இருக்குல்ல, இந்த முட்டை வந்து குஞ்சு பொரிக்குமா அப்படின்னு கேட்டால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்டாக இந்த முட்டைகள் வந்து குஞ்சு பொரிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கோழிகள் வந்து இவங்க வாங்குறாங்க இல்லையா, இந்த கோழிகளுக்கு அணைக்காக்குற தன்மை கிடையாது. அதனால வந்து இந்த முட்டைகள் வந்து குஞ்சு பொரிக்காது, ஹேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டில் நிறைய பேர் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்துட்டு நாமக்கல்லேருந்து நிறையா இம்போர்ட்னு சொல்ல முடியாதா, நிறைய வாங்குற ஒரு ஸ்டேட் வந்து கேரளா தான். நாமக்கல்லேருந்து வந்து முக்கால்வாசி நிறையா முட்டைகள் வந்து கேரளா மாநிலம் வந்து வாங்கிடும். கேரளா மாநிலம் மட்டும் கிட்டத்தட்ட நாமக்கல்லேருந்து 3 கோடி முட்டைகள் வாங்குறாங்க. இந்த முட்டைகள்லாம் இருக்குது, முட்டைகள்லாம் வந்து இட்டுக்கிட்டே இருக்காங்க, அங்கங்கே இருக்குது. கோழிகள்லாம் வந்து நிறைய முட்டைகள் இடுறாங்க. இந்த முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு முறை இருக்கா அப்படின்னு கேட்டால் ஜெர்மன் டெக்னாலஜிலாம் நிறைய இருக்குது. ஆட்டோமேட்டட் கலெக்ஷன் ஆஃப் தி எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னாலஜிஸ், மெஷின்ஸ் இது எல்லாமே இருக்குது. பட் இதெல்லாம் வந்து நம்மளோட நமக்கல்ல, நம்மளோட பவுல்ட்ரிஸில், நம்மளோட பண்ணைகளில் வந்து செயலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறையா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், பொருளாதாரம் வளர்ச்சி இது எல்லாமே நமக்கு வேணும். அதுக்கப்புறமா தான் கொண்டு வர முடியும். பட் ப்ராப்ளி கொண்டு வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா இந்த பவுல்ட்ரி ஃபார்மிங் வந்து நிறையா வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்குது. நாமக்கல்ல வந்து விவசாயம் அப்படின்னு சொன்னால் நிறையா வந்து இந்த பண்ணைகளில் தான் வந்துட்டு நம்பி இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பண்ணைகளை நோக்கி தான் இருக்குது. 1 லட்சம் கோழி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பார்த்துக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 30 ஒர்க்கர்ஸாவது வேணும். அதனால 30 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். அதை தவிர இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் டெலிவர் பண்ணணும், அந்த மாதிரியான சில பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பர்டிகுலர் அந்த பண்ணையில் மட்டும் 30 பேராவது மினிமம் வேலை செய்யணும். அதிகபட்சம் 50 பேர் கூட வேலை கொடுக்கலாம் 1 லட்சம் கோழிக்கு. அதை தாண்டி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதனால வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. குறிப்பாக பெண்களுக்கு வந்து பண்ணைகளில் வேலை செய்கிறது வந்து ஈஸி, அதனால பெண்களுக்கு நிறையா வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்லியிருக்காங்க. கோழியோட கழிவுகள் இருக்குல்ல, இந்த கழிவுகளை வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணி பயோகேஸாக கிரியேட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற சில கம்பெனிஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ பயோகேஸாக கிரியேட் பண்ணி நிறைய எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொன்னது வந்து பேசிக்ஸ் ஆஃப் எக் ஃபார்மிங் மட்டும்தான். ஃபார்மிங் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் எக் ஃபார்மிங் மட்டும் இல்லை, நம்ம ஃபார்மிங்கில் நிறைய டெக்னாலஜிஸ் பற்றி, அப்புறம் அக்ரிகல்ச்சரில் நீங்கள் என்னெல்லாம் இனோவேஷன்ஸ் கொடுக்கலாம், அக்ரிப்ரெனியூர்ஷிப் வந்து நீங்கள் எப்படி துவங்கலாம் அப்படிங்கிற பற்றியான நிறைய டிப்ஸ்லாம் வந்து நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் இருக்குது. நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். நிறைய ஃபார்மிங் கோர்சஸ் இருக்குது. எல்லா கோர்சஸுமே வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து ஃப்ரீ தான். ஸோ எந்த கோர்ஸ் எனக்கு வேணும், எந்த கோர்ஸ்லேருந்து எனக்கு இன்புட்ஸ் வந்து நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரோடக்ஷன் கோர்ஸை பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். எந்த ஃபார்மிங் கோர்ஸ் படிக்கலாம், எதை வந்து என்னோட வாழ்வாதாரத்துக்கு நான் கொண்டு வர முடியும், என்னோட வாழ்வாதாரத்துக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு ஒரு ஃபார்மிங் பிஸ்னஸ் உங்களால் ஆரம்பிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் திருப்பி நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், திஸ் இஸ் YT.